எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எப்பவும் போல் அரிசி மாவு வச்சு கொழுக்கட்டை செய்யாமல் ரொம்பவே வித்தியாசமான ஆரோக்கியமான சுவையான பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே போல் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரம் எடுத்துனா அதில் அரை கப் அளவுக்கு பவுடர் பண்ணி சுகர் எடுத்துக்குவோம். நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் அரை கப் அளவுக்கு திக்கான பால் காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் வெதுவெதுப்பான பாலில் குங்குமப்பூ சேர்த்து கலந்து எடுத்துக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இல்லாட்டா கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா அதை ஆட் பண்ணாமலே சேர்த்துக்கலாங்க. ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம அந்த குங்குமப்பூ சேர்த்துக்கனால ஒரு லைட் எல்லோ கலரில் ஸ்வீட் வந்துட்டு கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இன்னும் பாத்திரத்தை வந்துட்டு அடுப்பில் வைக்கவே இல்லை, கீழே தான் சும்மா தான் வச்சுருக்கோம். இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாத அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸோடு இருக்கும். இந்த அளவுக்கு பண்ண வர மாதிரி நல்லா கலந்துருக்குங்க. இப்போ அடுப்பில் வச்சு அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. இதை ரெசிபிடாமல் இதை கூட பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துலேயே கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிச்சு. இது முழுசாக செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தாங்க ஆகும். இந்த அளவுக்கு திக்காக வந்துருக்கோம். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் இதே போல் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம கை கொடுக்குற சூடு பதம் வர வரைக்கும் நல்லா ஆறணும். இடையில லைட்டாக வந்து கரண்டி வச்சு மசிச்சு கொடுத்துருங்க. அப்புறம் எல்லா பக்கமே ஈவன் ஆறும். இல்லைன்னா மேலே ட்ரை ஆயிரும். இப்போ இந்த பால்கோவா தாங்க நம்ம உள்ளே வந்து பூரணமாக வைக்க போகிறோம். இதே போல் கொழுப்பு தச்சில் லைட்டாக நெய் தடவி எடுத்துக்கிறேன். இதில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பால் பவுடர் வச்சுக்கிறேன். இதே போல் உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி இந்த கொழுக்கட்டையோட எல்லா பாத்திரத்தையும் ஈவனாக பரவுற மாதிரி சுற்றிலும் நல்லா அழுத்தம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதே போல் வேறு எந்த அச்சு இருக்கோ அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து பால்கோவாவை நல்லா அழுத்திக்கோங்க. மேலே வந்து கொஞ்சமாக அதை வந்து நல்லா அழுத்தி உள்ளதாங்க. ரொம்பவே அழகான ஆரோக்கியமான பால்கோவா கொழுக்கட்டை கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து கையில் ஈரப்படாமல்